Hello viewers, I am Maitri. இன்னைக்கு 11th Maths Complex Number Exercise 2.8 ஓட third sum இந்த வீடியோல பார்க்க போறீங்க. Question பாருங்க. Find the value of 1 plus sin pi by 10 plus I cos pi by 10 by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10 the whole power 10. whole power 10 இருக்கு. சரி உள்ள கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல De Morgan's law யூஸ் பண்றதா இந்த தியரம் யூஸ் பண்றதா இருந்தா இங்க 1 பிளஸ்லாம் இருக்க கூடாது. இல்லனா தான் இது உள்ள கொண்டு வர முடியும். அதனால அது வந்து நம்ம பண்ண முடியாதுன்றதுனால இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா let z equal to sin pi காம்ப்ளெக்ஸ் நம்பரா கொண்டு போயிடுறேன் plus I cos pi by 10 எடுத்துக்கிறேன். இது மைனஸ் சைன்ல இருக்குன்னா இது ஒரு கான்ஜுகேட் z. அப்போ 1/z ஓட வேல்யூ தான் இது. கான்ஜுகேட் zனா பைல எழுதுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1/z equal to sin pi by 10. ஏன்னா வெறும் சேம் வேல்யூ ஆனால் மைனஸ் சைனில் இருக்குது. இப்போ இதுக்கு பதில் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகிடும்? LHS எடுத்துக்கிறேன். சாரி, இதை ப்ரூவ் கண்டுபிடிக்கிறது தான் 1 + zன்னு ஆகிடும். இது ஃபுல்லாக நம்ம இங்கே zன்னு எடுத்துருக்கிறதுனால நான் இதை டேரெக்டாக z போட்டுக்கிறேன். பை இங்கே 1/1/z ஆகிடும். இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணுறதா இருந்தால் கீழே LCM. ஸோ 1 + z பை இங்கே z வந்து மல்டிப்ளையில் வரும் 1ஓட. அப்போ z + 1/zன்னு ஆகிடும். whole power 10 இது ரெசிப்ரோக்கலாக போகும்போது மேலே போகும்போது ஸோ 1 + z into z by 1 + z the whole power 10. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ z power 10 இருக்கும். ஸோ z power 10 zன்னா என்னது? நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம z என்னன்றது எழுதி வச்சுருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். zக்கு பதிலாக sin pi by 10 plus I cos pi by 10 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ sin pi by 10 plus I cos pi by 10 the whole power 10. சரி, இப்போ உள்ளே கொண்டு போகலாமான்னா இது போலார் ஃபார்மில் இருந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக என்னவா இருக்கும்னா காஸ் தான் இருக்கும். காஸ் ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் காஸ் தீட்டான்னு இருந்தால் தான் உள்ளே கொண்டு போக முடியும் இந்த 10. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ண முடியாது, உள்ளே கொண்டு போக முடியாது. ஏன்னா இது ஒரு போலார் ஃபார்ம்லேயே இல்லை. சரி, போலார் ஃபார்மில் மாற்றினா நம்மளுக்கு என்ன ஃபார்மில் தெரியும்னா sin theta equal to cos 90 minus theta ஆகிடும். ஸோ அந்த இதில் இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? sin theta இருக்கா, இது எப்படி மாற்ற போகிறோம்? cos 90 minus theta. ஸோ இதெல்லாமே பழைய ஃபார்மில் தான், நீங்கள் ஏற்கனவே 10th படித்த ஃபார்மில் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரோம். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணணும். ஒரு போலார் ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பவரில் De Morgan's தியரமை யூஸ் பண்ண முடியும், பவரை உள்ளே கொண்டு போக முடியும். அது மாதிரி நம்ம இதை மாற்றணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்களே சமம் போட்டுடலாம். இது எல்லாமே whole power 10 இருக்குது. இப்போ இது LCM எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். LCMனா × 5 × 5 இங்கேயும் × 5 × 5 ஆகிடும். ஏன்னா 10 தான் LCM. அப்படின்னா × 5 போட்டிங்கன்னா இது cos 5 pi minus pi வந்து 4 pi by 10 ஆகிடும். ப்ளஸ் I sin minus so 4 pi by 10. இது கேன்சல்லாம் பண்ணலாமான்னு கேட்டால் எப்படியும் 10 இப்போ உள்ளே கொண்டு வர போகிறோம். அதனால உள்ளே அந்த 10 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா by De Morgan's law by De Morgan's law or theorem இது வந்து cos 4 pi by 10 into 10. முன்னாடி 10 போட்டாலும் பரவாயில்ல, பின்னாடி 10 போட்டாலும் பரவாயில்ல, ரெண்டுமே ஒன்று தான். இந்த 10 கேன்சல் ஆகிடும். இப்போ இருக்கிறது 4 pi. ஸோ cos 4 pi ப்ளஸ் I sin 4 piன்னு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா cos 4 pi plus I sin 4 pi இதுக்கான வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் 0 360, அதாவது 360னா 2 pi. ஏன்னா இது பை, இது pi by 2 அப்படின்னும் போது இது 2 pi வருது இல்லையா. 2 piனா 360 டிகிரி. 2 × 180 பைனா 180. ஸோ 2 × 180 360. அப்போ இது எப்படி எழுதலாம்னா cos 2 × 2 piன்னு எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் I sin 2 × 2 pi. இதை 0ன்னு சொல்லலாம், 2 piன்னு சொல்லலாம், அடுத்தது 4 piன்னு சொல்லலாம். இது எல்லாமே எங்கே வரும்னா இங்கே வந்து நின்றுடும்.
ஸோ ஜீரோவோட வேல்யூ, ஸோ ஜீரோட வேல்யூ அதே தான், 2πயோட வேல்யூ அதே தான், 4πயோட வேல்யூ அது தான், ஜீரோனே போட்டுக்கலாம். ஸோ இது என்னதுன்னா cos 0 ப்ளஸ் I sin 0. இப்போ cos 0 நம்மளுக்கு 1 ப்ளஸ் I sin 0னா I இன்ட்டு sin 0வோட வேல்யூ 0. ஸோ இது டோட்டலாக என்ன ஆகிடும் ப்ளஸ் 0ன்னு ஆகிடும். ஸோ இதோட வேல்யூ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1ன்னு வருது. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.